ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏஐடி ஸ்கூல் பெருந்துறையில் நடக்கிற கண்காட்சிக்கு நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம் மார்னிங்கு. அருணும் நேரமாக வந்துட்டு நம்ம இயர்லியாகவே நம்ம கிளம்பிட்டோம். அந்தவே அப்படி போய்கிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கான ஒர்க்கை பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு வந்துட்டு எல்லோரையும் குளிக்க வச்சு இவனையும் குளிக்க வச்சோம். மொத்தம் நம்ம 2 பேரை கொண்டு போகிறோம். சக்தியையும் மாணிக்கமையும் கொண்டு போகிறோம். ஸோ குளிக்க வச்சு இவங்களுக்கு நெத்தி பட்டோம், கழுத்தில் வந்துட்டு செயின், அப்புறமேட்டா கொம்பு சீவி எல்லாம் வந்துட்டு நைட்டே நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவனுக்கு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சக்திக்கு ஆரம்பித்தோம். சக்திக்கு வந்துட்டு ராவடி சக்தி பார்த்திங்கன்னா தலை காட்ட மாட்டேன் போக மாட்டேன்ட்டுன்னு ராவடி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அவனை பிடிச்சி தலையில் வந்துட்டு நெத்தியில் பட்டம் கட்டின மாதிரி கட்டி விட்டோம். அப்புறம் அந்த செயின் போட்டு விட்டோம். காளைங்களுக்கு இது போடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி இது வந்துட்டு நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ தான் கிடச்சி நான் வாங்கி போட்டேன் எல்லாத்துக்கும். அப்புறம் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஏஞ்சிட்டோம் ரெடி பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு கொம்புக்கெல்லாம் நேற்று சீவன கொம்புக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எண்ணெய் வச்சு தேய்ச்சோம். எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு இவனுக்கும் வந்துட்டு அப்புறம் அவனுக்கும் தேய்ச்சி முடிச்சுட்டு அவன் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எண்ணெய் வைக்கப்போ பரிசாக காமிச்சிட்டு அவன் கொஞ்சம் ராவடி பண்ணான். தலையாட்டிக்கிட்டு போயிட்டு காட்ட மாட்டேன் போக மாட்டேன்ட்டுன்னு. அப்புறம் கொஞ்சம் மிரட்டி அதுக்கப்புறம் நின்னோடனே வந்துட்டு எல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வண்டியில் ஏற்றிட்டோம் மார்னிங். ஏற்றிட்டு அப்புறம் வெளியில் இருக்கிற நம்ம கருப்பு சாமிக்கிட்ட போய் நின்று சாமி கும்பிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் இது பண்ணிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப மணி பார்த்திங்கன்னா 5:30 இருக்கும். மார்னிங் ஆனால் நம்ம 3 மணிக்கு ஏஞ்சி நம்ம ரெடி பண்ணோம். அங்கே போய் ரீச் ஆகிறப்ப வந்துட்டு மணி வந்துட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். நல்லா விடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தனா இறக்கணும். ஃபஸ்ட்டு மாணிக்கத்தை இறக்கணும், நெக்ஸ்ட்டு சக்தியை இறக்கணும். இறக்கி அங்கே போனால் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு கம்பி கடையாமல் போயிடுச்சு, எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு கம்பி அப்புறம் வாங்கி அப்புறம் 2 பேரும் போனோடனே தண்ணி வச்சோம், சாப்பிட்டாங்க. இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே சுற்றி இருக்கிற மாடெல்லாம் போய் பார்க்கலான்னு போனோம். நிறைய பொண்ணுங்களும் நிறைய பசங்களும் வந்திருந்தாங்க. ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. எல்லாமே காங்கேயம் மட்டும்தான் எல்லா கலர்லேயும் வந்திருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. இவ்வளவும் இவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நடுவில் கட்டிட்டாங்கனால வளர்த்தி கயிறு போட்டுட்டு போகிற வரவங்களை எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ ராவடி. அப்புறமேட்டா நம்ம பசங்களை பார்த்திங்கன்னா இந்த சைடு கட்டி வச்சுருந்தேன். அங்கே வந்துட்டு நிற்கிறானுங்க சக்தியும் மாணிக்கம். அதுக்கு பக்கத்துலேயும் பிள்ளைங்களெல்லாம் நின்னாங்க. 3 ஷோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பசங்களுக்கு என்ன ஆரம்பித்தாங்க. எல்லாமே பெரிய பசங்க நின்று பெரிய பசங்களை வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரித்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன பசங்களுக்கு வைக்கிறப்போ நம்ம மாணிக்கத்தை உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். மாணிக்கத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு மாணிக்க சைஸில் நிறையா பேர் இருந்தாங்க. அதுலேருந்து எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னோம். நெக்ஸ்ட்டு சக்தி வந்தான். சக்தி வந்துட்டு வந்தோடனே சக்தியை நிற்க வச்சு அதே மாதிரி இது வந்து காராங்கால எல்லாத்துக்கான போட்டி. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்க வச்சு சக்தியை நிற்க வச்சோம். ஸோ சக்திக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பையனே வாங்கினான். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பசங்க நிற்கிறானுங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் திரும்பவும் கட்டுத்தறியில் கட்டணும். கட்டிட்டு ரிட்டன் வண்டியிலலாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கிளம்புறப்ப வெளியிலெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ரிட்டன் வந்துட்டோம் நாங்கள் எல்லோரும்.